வணக்கம் நட்புகளே. இது ஒரு டீ டைம் ஸ்நாக் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த டீ கடையிலலாம் நமக்கு கிடைக்கும், பார்த்துருப்போம் எல்லாருமே. வெட்டு கேக்குன்னு சொல்லுவாங்க, கஜிரா அப்படின்னும் சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி பண்ணணும்? கஜடா செய்கிறதுக்கு வெட்டு கேக்குன்னு சொல்லுவாங்க. அது செய்கிறதுக்கு 200 கிராம் மைதா எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டேபிள் ஸ்பூனால் 3 ஸ்பூன் ரவை, அதே டேபிள் ஸ்பூனால் 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரே ஒரு சிட்டிக்கை உப்பு, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால இது 1/4 ஸ்பூன் அளவு. பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன். சர்க்கரை 1/2 கப்பு, அதாவது 100 கிராம். இதை மிக்சியில் பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பொடி பண்ணியாச்சு, ஆட் பண்ணிக்கலாம். ஏன் சர்க்கரையை நம்ம பொடி பண்ணி ஆட் பண்ணுறோன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். அடுத்தது நெய் வாசனைக்கு ஒரு 1/2 ஸ்பூன். இது கம்பல்சரி கிடையாது, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். ஏன்னா சர்க்கரை இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா நீர்த்து போயிடும். வேணால் நம்ம பால் தெளித்து கூட பிசைஞ்சிக்கலாம். ஈவனாக பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடலாம். எண்ணெய் மிதமான சூடில் தான் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. நம்ம குலாப் ஜான் பொரிப்போம் இல்லையா, அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் தான் பொரிக்கணும். வடக்கி கையை நினச்சிக்கிறப்ப நினச்சிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போடலாம். பொறுமையாக தான் அது குக் ஆகும், இல்லைன்னா வெளியில் செவந்துடும், உள்ளே வேகாது. வேக வேக அது நல்லா அப்படியே அந்த வெடிச்சு வருது பாருங்க.